எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மிஸ்டர் ராம், உட்காருங்க. உட்காருப்பா. நீங்க ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொன்ன பையன் இவன் தானா? ஆமா சார். உன் பேர் என்ன? கண்ணன். இதுக்கு முன்னாடி எங்க படிச்ச? அந்தமான் பிரசிடென்சி கான்வென்ட்ல படிச்சேன். ஐ சி. சார், டிசி எல்லாம் வச்சிருக்கேன். இருக்கட்டும். முதல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுங்க. இந்தாங்க. எங்க மம்மி எங்கேயும் காணோம். கண்ண உங்க அப்பாவோட வெளியே போயிருக்கான். அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் இனிமே இங்க வரமாட்டான். கண்ணா, இங்க ஏன்பா வந்து நிக்கிற? பணம் எல்லாம் கட்டியாச்சு, வா ஸ்கூலுக்கு போலாம். கண்ணா, உன்கிட்ட தான்ப்பா பேசுறேன். ஏன் அங்கிள் என்ன மட்டும் தனியா பிரிக்கிறீங்க? நான் வீட்ல இருக்கிறது உங்களுக்கும் பிடிக்கலையா அங்கிள்? அப்படி இல்ல கண்ணா, நீ நல்லா படிச்சு பட்டம் வாங்கினதான் உன் எதிர்காலமும் நல்லா இருக்கும். ஆண்டிக்கு உன் மேல பிரியம் ஏற்படும். லதா மீனா மாதிரி நானும் வீட்ல இருந்தே படிக்கிறேன் அங்கிள். அவங்கள விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அங்கிள். எனக்கு அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. நீங்களும் இல்லனா எனக்கு வேற யார் இருக்கா அங்கிள்? என்ன அனாதையா விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள். என்ன அனாதையா விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள். என்ன போட்ட தோசை அப்படியே இருக்கு? அவன் என்னன்னு சாப்பிட பிடிக்கலையா? ஆமா. சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லைன்னா போங்கடி. இதே பென்சில் உன் பென்சில் எடுத்து நீ வேணா எழுதிக்கோ. யார் வேணான்றது? உலகத்துல எல்லாரும் பெரிய பென்சில். ஆமாண்டி, ஆமாண்டி. அழகா இருக்கு, அழகா இருக்கு. மீனா, காலையில பென்சில் சீவல, அதான் சீவி ரெடியா வச்சிருக்கேன். ஐயோ, என்னடா இவ்ளோ பெரிய கட்டு போட்டுருக்கு? டாடி சீக்கிரம் வாங்க, கண்ணகையில காயப்பட்டு பெரிய கட்டு போட்டுருக்கு. டாடி சீக்கிரம் வாங்க டாடி. ஐயோ, பாருங்க டாடி, இவ்ளோ பெரிய காயம். கொஞ்சம் இரு. கண்ணா, எப்படி அடிபட்டுச்சு? காலையில பென்சில் சீவும் போது பிளேடு வெட்டிடுச்சு. இது யார் கட்டினது? நான் தான் கட்டினேன். இந்த வீட்டுல உன்னை கவனிக்க யாருமே இல்லையா? சுருக்கு சுருக்குன்னு வலிக்கிறேன் அங்கிள். அப்படிதான் வலிக்கும். சீல் பிடிச்சிருக்கும். அம்மாடி, நம்ம டாக்டருக்கு போன் பண்ணு. கண்ணன் கையில காயம் பட்டிருக்கு, கவனிக்கலையா? இல்ல. ஏ? அவன் என்கிட்ட சொல்லல, நானும் கவனிக்கல. கவனிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா தானே கவனிச்சிருப்பேன். எதுவும் லேசா கீறிட்டு இருப்பான். ஏன் இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசுபடுத்தி கோவப்படுறீங்க? சின்ன விஷயமா பெரிய விஷயமாங்கிறது அவங்க மனசை பொறுத்தது. ஆமாங்க, நானும் அதைத்தான் சொல்றேன். என் கண்ணுக்குள்ள உங்க கை விரல பட்டு எனக்கு கண்ணீர் வர்றது உங்களுக்கு சின்ன விஷயமா போச்சு. அவன் கையில காயப்பட்டோன்னு அது மட்டும் உங்களுக்கு பெருசா போச்சு. நான் எப்படி துடிக்காம இருக்க முடியும்? பொண்டாட்டி ஒரு கண்ணுனா புருஷனுக்கு அந்த பிள்ளைங்க ஒரு கண்ணு தானே. அந்த எண்ணெய உனக்கு வர மாட்டேங்குது. உன் வயிற்றுல பிறந்தாவே நீ பாசத்தை காட்டணுமா? அதுக்கு பேர் பாசம் இல்ல, சுயநலம். தெருவுல போற நாய் மேல கூட பரிவு காட்டுறாங்க பாரு, அதுக்கு பேரு தான் பாசம், அன்பு. Look,
நீ என்ன சுயநலக்காரன் நினைச்சா கூட பரவாயில்ல, எந்த தகப்பனும் இதை தாண்டி செய்வான். போடி. அத்தானா இவ்வளவு கோவமா பேசினாரு? ஆமாண்டி, முந்தெல்லாம் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டாரு. ஆனா இன்னைக்கு கதவை டமாரு நெஞ்சில் அடிச்ச மாதிரி சாத்துட்டாரு. எனக்கு அன்பு இல்லையா, பாசம் இல்லையா? முந்தெல்லாம் மூச்சுக்கு 300 தரம் ஜானு கடைக்கு போலாமா, ஜானு ஹோட்டலுக்கு போலாமா, ஜானு சினிமாக்கு போலாமா, ஜானு பீச்சுக்கு போலாமான்னு கேட்பாருல்ல. உனக்கு தான் நல்லா தெரியுமே. பணம் நாங்க பீச்சுக்கு போய் 1 மாசம் ஆச்சுடி. நீ வேறக்கா, அத்தானுக்கு ஆபீஸ்ல ஏதாவது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த மண்ல இருந்து அந்த கண்ணம் பையன் வந்ததுல இருந்து ஆளே தலை கீழே மாறிட்டாரு. ஆமா, யார் அந்த கண்ண? அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. ஏன் அவனை அந்த மான்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு? தெரியாது. நீங்க எல்லாம் அவருக்கு சொல்லக்கூடாதாடி? உங்க அக்கா மனசு நோகாம நடந்துக்கிறோன்னு கொஞ்சம் சொல்லக்கூடாதா? புத்தி சொல்ற அளவுக்கு அத்தா என்னக்கா தப்பு பண்ணாரு? என்ன தப்பு? அந்த பையன் கையில காயப்பட்டத நான் கவனிக்கலையா? நான் என்ன வேலைக்காரியா? உங்க அக்கா என்ன வேலைக்காரியாடி? யாரோ ஒரு பையனை கவனிக்கலன்னு உங்க வீட்டுக்காரனை திட்டுவாராடி? திட்டுவாரா? சொல்லு. அது சரிக்கா, யாரோ ஒரு பையன் மேல இவ்வளவு கரிசனை காட்டுறாருன்னா அந்த பையன் யாரா இருக்கும்? எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்கல. திரும்ப திரும்ப அதையா கேட்டுட்டு இருக்கேன். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. முந்தி எல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாலும் பழம் படத்துல சரோஜா தேவி பக்கத்துல இருந்து சிவாஜி கவனிச்சுக்கிட்ட மாதிரி கவனிச்சுப்பாரு. இப்ப எல்லாம் திரும்பி கூட பாக்குறது இல்ல. ஏங்கா, கூட பிறந்த தங்கச்சிக்கிட்டே அந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு மறைக்கிற பத்தியா? நான் ஒண்ணும் மறைக்கலடி. கண்ணை யாருங்கிற உண்மை எங்களுக்கு முன்னாலே தெரியும். என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ எல்லாரும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? தப்பா நினைச்சிட்டீங்க. ஏமாத்தல, குடும்ப பிரச்சனை வெளியே தெரிய வேண்டாம்னு தான் மறைச்சோம். எல்லாரும் சேர்ந்து இதை மறைச்சு வச்சுட்டீங்க. ஆனா என்னால இந்த உண்மையை ஏத்துக்க முடியல. இந்த வேதனையை தாண்டிக்க முடியல. இத பாருங்க, உங்களுக்கு உபதேசம் மட்டும் தான் நினைக்காதீங்க. ஒரு தவறு நடக்க போறதா தெரிஞ்சா முன்கூட்டியே நாம அதை தடுக்கலாம். நடந்து முடிஞ்ச பிறகு நாம என்ன செய்ய முடியும்? இது உன் புருஷனோட கௌரவ பிரச்சனை. புருஷனோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை.